மசனக்குடி கடந்த ஒரு 4-5 வருஷமா மசனக்குடி வழி ஊட்டின்னு சொல்றது எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட் ரோடு. ஆனால் மசனக்குடி வழி மோயார்னு சொல்றது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? யானையும் கரடியும் லாவெல்லாமே பார்த்து மோயார்னு சொல்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான குட்டி கிராமத்துக்கு போய் ஒரு ஃபாரஸ்ட் சஃபாரி போன ஃபீலை கொடுத்த மோயாரை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது. நம்ம இப்போ முதுமலை டைகர் ரிசர்வில் இன்ஃபர்மேஷன் சென்டர் பக்கத்தில் தான் நிற்கிறோம். நம்ம மரவக்கண்டி லாக் ஹவுஸ் புக் பண்ணியிருக்கோம் இவங்களோட வெப்சைட்டில். ஆக்சுவலாக மரவக்கண்டி ஸ்டே எங்கே வரும் அப்படின்னா, நம்மளோட மசனக்குடி இருக்குது இல்லையா, மசனக்குடியிலேருந்து மோயார் போகிற ரூட்டில் தான் வந்துன்னா மரவக்கண்டி ஸ்டே இருக்குது. ஸோ ஆனால் நம்ம அங்கே போகிறதுக்கு முன்னாடி இங்கே இன்ஃபார்ம் பண்ணி இவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கினதுக்கப்புறமா தான் நம்ம அங்கே போய் ஸ்டே பண்ண முடியும். அந்த பெர்மிஷன் வாங்கணும் இங்கே உள்ளாடி போய். ஸோ அந்த பெர்மிஷன் வாங்குறதுக்காக தான் இங்கே நிற்கிறோம். இங்கே என்னென்னா அந்த தெப்பக்காட்டில் யானைகள்லாம் வளர்த்துவாங்க. ஸோ கும்கி யானைகள் இருக்கு இல்லையா, ஸோ அது இங்கே தான் வளர்த்துவாங்க. இங்கே நிறைய வளர்த்திட்டு இருக்காங்க, நிறைய கும்கி யானைகள். நம்ம இங்கே என்னென்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரி பண்ணணும். ஆதார் கார்டு நம்பரு, வெஹிக்கிள் நம்பரு, அதுக்கப்புறமா நம்மளோட மொபைல் நம்பர் எல்லாமே என்ட்ரி பண்ணி அங்கே ஒரு ரெசிப்ட் தருவாங்க. ஸோ அந்த ரெசிப்டை கொண்டு அங்கே கொடுத்துட்டு நம்ம செக்இன் பண்ணிக்கலாம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம இப்போ எடுத்துருக்கோம்ல ரூமு, ஸோ அதுக்கு பேக் சைடில் டைகரை சைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கிடைக்குமா இல்லையான்னு சொல்லி தெரியாது. ஸோ கிடைக்கணும்னு ஒரு நம்பிக்கையில் போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்ஃபர்மேஷன் சென்டரில் இருந்து நம்ம நேராக மசனக்குடி ரூட்டை பார்த்து தான் போனோம். ஸோ மசனக்குடி ரீச் ஆனதும் மசனக்குடியிலேருந்து மாயா ரூட்டில் தான் நம்ம ஸ்டே பண்ணக்கூடிய மரவக்கண்டி ஸ்டே இருக்குது. இன்ஃபர்மேஷன் சென்டரில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் பக்கத்தில் நம்ம வந்தால் தான் மசனக்குடி ரீச் ஆகும். இந்த 10 கிலோமீட்டர்லாம் கிடச்ச நம்மளோட சைட்டிங்ஸ் எல்லாமே நான் முதுமலை வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் அதில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் இப்போ பார்க்குறது தான் என்னென்னா மசனக்குடி. ஸோ இந்த மசனக்குடி ஜங்ஷனில் இருந்து ரைட் சைடு போயாச்சு அப்படின்னா நம்ம சிங்காரா போவோம். ஸோ அந்த ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் சைடு போயாச்சு அப்படின்னா நம்ம மாயார் போவோம். நம்மளோட மரவக்கண்டி ஸ்டேக்கு போகணும் அப்படின்னா இந்த ஜங்ஷன்லேருந்து மாயார் ரோட்டில் போயும் நம்ம அந்த ஸ்டேக்கு போக முடியும். இல்லை அப்படின்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் கூட போய் ஒரு ஜங்ஷன் வரும். அந்த ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்தும் நம்ம ஸ்டேக்கு போக முடியும். மரவக்கண்டி ஸ்டேன்னு சொல்கிறது ரொம்பவுமே திக்கான ஃபாரஸ்ட்டுக்கு சென்டரில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மரவக்கண்டின்னு சொல்கிற டேமும் நம்ம ரூமோட பேக் சைடில் தான் இருக்குது. நம்மளோட ரூமில் இருந்து பார்த்தாச்சு அப்படின்னா அந்த டேமோட ரிசர்வாயரை ஃபுல்லாகவே நம்ம பார்க்க முடியும். இங்கே செக்இன் டைம்னு பார்த்தாச்சுன்னா மத்தியானம் 2 மணிலேருந்து அடுத்த நாள் 12 மணி வரை நமக்கு டைம் இருக்குது. இந்த ஸ்டேயை சுற்றி ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் ஃபென்சிங் கொடுத்துருக்காங்க. எதனால் அப்படின்னா டைகர் ப்ரெசன்ஸ் வர இந்த ரூமோட சைடில் இருக்கிறதுனால எப்போ வேணாலும் ரூம் பக்கத்தில் வரலாம். ஸோ அதனால் ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் ஃபென்சிங் கொடுத்துருக்காங்க. இந்த மரவக்கண்டி ஸ்டேயில் 2 ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நாங்கள் மேலே உள்ள ரூம் தான் எடுத்திருந்தோம். கீழே உள்ள ரூமில் 2 பேர் தான் ஸ்டே பண்ண முடியும். ஆனால் மேலே உள்ள ரூமில் நம்ம 4 பேர் வரை ஸ்டே பண்ணிக்கலாம். 4 பேருக்கு என்னென்னா 5718 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. இங்கே இருக்கக்கூடிய ரூமை பார்த்தாச்சு அப்படின்னா நல்ல நீட் அண்ட் க்ளீனாக இருக்கக்கூடிய ரூமு. அதுக்கப்புறமா பாத்ரூம் எல்லாமே நல்ல க்ளீனாக இருந்து. இந்த ஸ்டேயை எப்படி புக் பண்ணோம் அப்படின்னா முதுமலை டைகர் ரிசர்வோட வெப்சைட்டுக்குள்ளாடி போய் தான் நாங்கள் புக் பண்ணோம். ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்கை நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா லிங்க் எடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபுட் எதுவுமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. நம்ம வெளியே சாப்பிட்டுட்டு வர மாதிரி தான் இருக்கும். அதுவும் என்னென்னா நம்ம நைட்டு 9 மணிக்கு அப்புறமா நம்ம வெளியே இறங்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வர மாதிரி தான் இருக்கும். சேஃப்டி வைஸ்லேயும் நீங்கள் எதுவுமே பயப்பட வேண்டாம். ஏன்னா சுற்றியும் எலக்ட்ரிக் ஃபென்சிங் போட்டிருக்கிறதுனால எந்த அனிமல்ஸுமே எலக்ட்ரிக் ஃபென்சிங் உள்ளாடி வராது. ஸோ அதனால் பயப்படாமல் நீங்கள் ஃபேமிலியாக கூட போகலாம். செக்இன் பண்ணிவிட்டு நாங்கள் மோயார் ரூட்டை பார்த்து தான் போனோம். இங்கே இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம போனோம் அப்படின்னா மோயார்னு சொல்லக்கூடிய ஒரு குட்டி கிராமத்தை ரீச் ஆகும். ஆனால் அந்த கிராமத்துக்கு எப்போவுமே நம்ம போக முடியாது. காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரை தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். 6 மணிக்கு அப்புறமா டூரிஸ்ட் எதையுமே உள்ளாடி அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்மளோட ரைட் சைடில் தெரியறது தான் என்னென்னா மரவக்கண்டி டேமோட ரிசர்வாயர். ஆனால் லோக்கல் பீப்புள் உள்ளாடி போகிறதுக்குள்ள பெர்மிஷன் இருக்குது. அதுவும் அவங்க எப்போவுமே வெளியே வரமாட்டாங்க. 6 மணி ஆயிடுச்சுன்னா அவங்களே வீட்டுக்குள்ளாடி போயிடுவாங்க. ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும்தான் வருவாங்க. 6 மணிக்கு அப்புறமா எதனால் உள்ளாடி அலோவ் பண்ணலை அப்படின்னா இந்த ஏரியாவில் பயங்கரமாக டைகரோட ப்ரெசன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அதனால தான் என்னென்னா ஈவினிங் டைமுக்கு அப்புறமா யாரையுமே உள்ளாடி அலோவ் பண்ணாதது. திக்கான ஃபாரஸ்ட்னால நம்ம நிறைய பேர்ட்ஸ் எல்லாமே பார்க்க முடியும்.
ரூம்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி லைட்டா மழை பெய்ததுனால காடை பார்க்கறதுக்கு பயங்கர ஒரு அழகா இருந்து, அதே மாதிரி அந்த மண்ணோட வாசனை நமக்கு வந்து ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட்டை கொடுத்துச்சு. ரோடோட பக்கத்துல குட்டி காட்டுக்குள்ளாடி வந்து ஒரு சாம்பாடியரை பார்த்தோம். இது வந்து ஒரு மெயில் சாம்பாடியரு. அந்த சாம்பாடியார் நிற்கக்கூடிய ஃப்ரேமை பார்க்குறதுக்கு நல்லா இருந்து. ஸோ நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்தோம். சாம்பாடியாரை பார்த்துட்டு இருக்கும்போதே குட்டி காட்டுக்குள்ளாடி வந்து மரத்தை எல்லாம் ஒடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்டு பார்த்தாச்சுன்னா ஒரு யானை. ஆனால் காட்டுக்குள்ளாடி இருந்ததுனால நமக்கு வந்து கிளியராக பார்க்க முடியலை. மசனகுடி டு மோயார் வந்து நம்மளோட ஓன் கார்லேயே நம்ம போக முடியும். ஆனால் வந்து கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் உள்ள வண்டியில் போயாச்சுன்னா பெட்டராக இருக்கும். ரோடு வந்து சின்னதாக இருக்கிறதுனால ஆப்போசிட் சைடில் வண்டி வந்தாச்சுன்னா நம்ம வந்து கீழே இறக்கி கொடுக்குறது மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ஜீப் சஃபாரி இருக்குது. ஒரு 1200 1300 கொடுத்தீங்க அப்படின்னா மசனகுடியிலேருந்து நேராக வந்து மோயார் வில்லேஜ் எல்லாமே காட்டி தந்துட்டு அதுக்கப்புறமா நேராக வந்து சிங்காரா வர கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப மசனகுடியிலே கொண்டு விட்டுருவாங்க. அதுவும் வந்து ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன் தான். ஆனால் நம்மளோட ஓன் காரில் போயாச்சு அப்படின்னா பொறுமையாக நம்ம வந்து பார்த்து ரசித்து அப்படி போகலாம். மயிலும் மானெல்லாம் நம்ம இந்த ரோட்டில் நிறையவே பார்க்க முடியும். அதில் உள்ள கொஞ்சம் கொஞ்சம் நல்ல ஷாட் மாத்திரம்தான் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இங்கே வந்து ஃபுல்லாகவே குட்டி காடாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அனிமல்ஸை பார்க்கக்கூடியது வந்து கொஞ்சம் கஷ்டம். நம்ம கொஞ்சம் கூர்ந்து பார்த்தா மட்டும்தான் நமக்கு வந்து அனிமல்ஸை வந்து பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது தான் ஒரு கூட்டம் சாம்பாடியரை பார்த்தோம். அது கூட வந்து ஒரு குட்டியும் இருந்து. இப்போ வந்து என்னென்னா எல்லாமே மேட்டிங் எல்லாம் முடிஞ்சு எல்லாமே குட்டி போடுற ஒரு டைம். ஸோ எல்லாமே குட்டி போட்டு அப்படி வரக்கூடிய டைம் ஆனதுனால நமக்கு வந்து நிறைய மான்லேயும் சரி சாம்பாடியர்லேயும் சரி யானை இது எல்லாமே குட்டி நம்ம நிறையவே பார்க்க முடியும். அப்படியே வரும்போது ஒரு காட்டுக்கோழியோட குரூப்பை பார்த்தோம். மெயிலு ஃபீமேல் எல்லாமே சேர்த்து ஒரு 4-5 காட்டுக்கோழி இருந்ததுல. அப்படியே போகும்போது ஒரு கூட்டம் கிரே லங்கூரை பார்த்தோம். ஸோ அதோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்து கொஞ்ச நேரம் இருந்து வீடியோலாம் எடுத்துட்டு இருந்தோம். இந்த ரோட்ல வந்து நம்ம பைக்லயும் போக முடியும். ஸோ பைக்ல போறதா இருந்தா நம்மளோட சேஃப்டியை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். ஏன்னா எப்போ வேணாலும் எந்த அனிமல்ஸ் வேணாலும் நம்ம பார்க்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி பைக்ல நம்ம போறதா இருந்தா எங்கேயாவது அனிமல்ஸ் நிக்கான்னு சொல்லி பார்த்து ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா போறது வந்து ரொம்பவுமே நல்லது. ஒரு 10 கிலோமீட்டர் பக்கத்துல டிராவல் பண்ணி நம்ம மோயார்னு சொல்ற ஒரு கிராமத்துல வந்து ரீச் ஆகும். ஸோ இந்த கிராமத்துக்கு வந்து எப்படி மோயார்னு சொல்லி பேர் வந்து அப்படின்னா இங்க மோயார்னு சொல்லிட்டு ஒரு டேம் இருக்கு. ஸோ அதை வச்சுதான் வந்து இந்த கிராமத்துக்கு வந்து மோயார்னு சொல்லி பேர் வந்திருக்கு.
இந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு வந்து பெரிய லெவலில் வசதி எதுவுமே இருக்காது. ஒரு ஹாஸ்பிட்டலோ ஸ்கூல் அந்த மாதிரி எந்த வசதியுமே இருக்காது. இவங்களுக்கு வந்து எந்த தேவை இருந்தாலுமே இவங்க வந்து மசனகுடி போய் தான் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. திங்ஸ் வாங்குறது எல்லாமே மசனகுடி போவாங்க. ஆனால் இவங்க வந்து ஈவினிங் 6 மணிக்கு அப்புறமா வந்து பெரிய லெவலில் யாருமே வந்து வெளியே வர மாட்டாங்க. எதனால் அப்படின்னா ஃபுல்லாகவே யானை, காட்டுப்போத்து, அதுக்கப்புறமா புலி, இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து பயங்கர டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் டைம் வந்து இவங்க யாருமே வந்து வெளியே எதுவுமே வரமாட்டாங்க. நம்மளோட ரைட் சைடில் தெரியறது தான் வந்து என்னன்னா மோயார் டேமு. மோயார்ல இருந்து மசனகுடி வரை போகக்கூடிய அந்த ரோடு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். 2 சைடும் வந்து ஃபுல்லாக புளி மரமாக இருக்கும். ஸோ அதுக்கு இடையிலோடி நம்ம போகும்போது அந்த ஃப்ரேம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம அப்படி வரும்போது ஒரு காட்டு பன்னியை பார்த்தோம். தனியாக தான் சுற்றிட்டு இருந்து. நம்ம அப்படியே வரும்போது ஒரு பாலத்தை கிராஸ் ஆகும். இது வந்து மோயார் ரிவர்லேருந்து வரக்கூடிய தண்ணி தான். ஸோ இங்கே வந்து என்னன்னா டைகரோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்பவே இங்கே பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா இந்த மோயார் ரிவர்லேருந்து வரக்கூடிய தண்ணியை குடிக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் வாரத்துக்கு 1 வாட்டி இல்லைன்னா 2 வாட்டியாவது இந்த ரிவர் பக்கத்தில் வந்து இங்கே உள்ள மக்கள் வந்து சைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜீப்பில் வர நிறைய பேர் வந்து சைட் பண்ணியிருக்காங்க டைகரை. February to March இலந்த பழ சீசன் ஆனதுனால மோயார் ரோட்டில் 2 சைடுமே ஃபுல்லாகவே இலந்த பழமாக இருக்கும். இந்த மரத்தில் இருக்க பழத்தை எடுத்து சாப்பிட்றதுக்காக தான் இந்த கரடி எல்லாமே வந்து வெளியே வரும். அப்படி நமக்கு கிடைச்ச ஒரு சைட்டிங் தான் இந்த கரடி. ஸோ கரடியை வந்து நம்ம ஜூல எல்லாமே பார்த்துருப்போம். ஆனால் காட்டில் இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறதுன்னு சொல்கிறது பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்து. இந்த இலந்த பழ சீசன் டைம் நம்ம மோயார் போனோம் அப்படின்னா 100% வந்து கரடியை பார்க்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. அதுவும் ரோட்ல வண்டியோட பக்கத்திலே நீங்க பார்க்க முடியும். இந்த வீடியோவோட ஹைலைட்டே இந்த கரடி தான். இவ்வளோ நாள் நம்ம வந்து காடெல்லாமே ஏறி இறங்கினாலும் இன்னைக்கு வரை நம்ம கரடியை நேரம் பார்த்தது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உண்மையா பயங்கர ஹாப்பியா இருந்து. கரடியை பார்க்கும்போது கண்டிப்பாக என்ன மாதிரி எல்லாருமே எக்ஸைட் ஆவாங்க. பட் எக்ஸைட் ஆகுறேன்னு சொல்லிட்டு வண்டியிலேருந்து கீழே இறங்கவோ இல்லைன்னா கரடியை பார்த்து ஏதாவது ஆக்ஷன் காட்டவோ அப்படி எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா காட்டில் இருக்கிறதுலே ரொம்பவுமே டேஞ்சரஸான ஒரு அனிமல் தான் வந்து என்னன்னா கரடி. ஈஸியாக கரடி வந்து அட்டாக் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து முகத்தை தான் அடித்து உடச்சிடும். ரோட்டில் அங்கேயும் இங்கேயும் போய் ஃபுட் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்து. இந்த ஒரு ரீசனுக்காக தான் மசனகுடி நம்ம வந்தாச்சு அப்படின்னா மோயாரும் சிங்காரான்னு சொல்கிற இந்த ஃபாரஸ்டோட மிஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்கிறது. இந்த ஒரு ட்ரிப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷுவல் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறது. கரடிக்கு வந்து பெரிய லெவலில் பார்க்கக்கூடிய பார்வை சக்தி இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து எப்படி ஃபுட்டெல்லாம் தேடும் அப்படின்னா மூக்கை வச்சு சுவாசிச்சு, ஸோ அதுலேருந்து தான் இந்த செதல் இதெல்லாமே வந்து எடுத்து சாப்பிடும். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது கரடியோடது. பட் எல்லாமே போட்டு உங்களை வந்து போர் அடிக்க விரும்பலை. நீங்கள் வந்து ஒரு வைல்ட் லைஃப் இல்லைன்னா காடை வந்து விரும்பக்கூடிய ஒரு ஆட்கள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரோடு வந்து February, March இந்த டைம் போங்க. கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய வைல்ட் அனிமல்ஸை வந்து இந்த ரோட்டில் வந்து பார்க்க முடியும். இந்த ரோட்டில் வந்து அனிமல்ஸ் கிராஸ் ஆகுறத பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்கும். லக் இருந்துன்னா டைகர் வர நம்ம சைட் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து மசனகுடி போயாச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரோடை வந்து விசிட் பண்ணுங்கள். மார்னிங் டைம் எல்லாம் நம்ம போனோம் அப்படின்னா இந்த பேர்ட்ஸோட சவுண்டு கேட்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே வந்து இதே மாதிரி நிறைய பச்சைக்கிளி எல்லாமே பார்க்க முடியும். இது வந்து என்னென்னா ஃபீமேல் பச்சைக்கிளி. ஸோ மெயிலுக்கு வந்து என்னன்னா கழுத்தில் வந்து ரெட் கலர் மாதிரி ஒரு ரிங் இருக்கும். அந்த மரத்துல இருந்து பழத்தை எடுத்து சாப்பிடக்கூடிய அந்த விஷுவல் பார்க்குறதுக்கே பயங்கர ஒரு அழகாக இருந்தது. இந்த வீடியோவில் வந்து எங்களுக்கு நிறைய சைட்டிங்ஸ் எல்லாமே கிடச்சி. பட் எல்லாமே நாங்கள் வந்து போடலை. இதில் இருக்கிறதுலேயே நல்ல நல்ல விஷுவல் மட்டும் தான் நாங்கள் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக மோயாரும் சிங்காரம் எல்லாமே சேர்த்து போடலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் இதுலேயே வந்து நிறைய விஷுவல் கிடச்சதுனால சிங்காரா வந்து தனியாக போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இந்த ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். இதுவே வந்து என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 மினிட் பக்கத்தில் ஓடிட்டு அடுத்த ஒரு நல்ல சிங்காரா ஃபாரஸ்ட் வீடியோட வரேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.